வாங்க காதலும் சந்தேகமும் நிறைந்த ஆர்ஃபியஸ் யூரிடைஸோட இந்த அற்புதமான உணர்வுபூர்வமான கதைய இன்னைக்கு நாம பார்க்கலாம். பண்டைய கிரேக்கத்துல பொன்னிற சூரிய ஒளியும் அமைதியான மரங்களும் நிறைந்த இந்த அழகான காட்ட கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இவங்க தான் ஆர்ஃபியஸ் மற்றும் யூரிடைஸ். இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான காதல நீங்களே பாருங்க. ஓர்ஃபியஸோட இசையில ஒரு தனி மந்திரமே இருக்கு. காட்டு விலங்குகள் ஏன் இயற்கையே அவனோட இசைக்கு மயங்கிடும் தெரியுமா? ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு அந்த காட்டுல ஒரு அடர்ந்த இருள் சூழ்ந்துக்குது. திடீர்னு ஒரு விஷப்பாம்பு யூரிடைஸை தீண்டு நம்ம கண் முன்னாடியே நெஞ்ச பிளக்கும்படியா அவள் சரிந்து விழுந்து உயிரிழக்கிறாள். காதலியை இழந்துட்டோமே. மனமுடைந்த உர்பியஸ் இந்த கொட்டும் மழையில கண்ணீரோட சோகமா இசை வாசிக்கிறது கொஞ்சம் பாருங்க. ஆனாலும் அவன் சும்மா விடல. என் காதலிய உயிரோட கொண்டு வருவேன்னு மரண உலகத்துக்கே போக முடிவெடுக்கிறான். நம்ம வாழ உலகத்துக்கும் இந்த நெருப்பும் இருளும் நிறைந்த பாதாள உலகத்துக்கும் உள்ள இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? தைரியமா அவன் வாசிச்ச இசை பயங்கரமான அரக்கர்களை கூட அமைதியாக்கி மரண உலகத்தின் கதவுகளை ஆச்சரியமா திறக்க வைக்குது. உள்ளே நுழைஞ்சதும் பாதாள உலக அரசன் ஹேடிஸ சந்திச்சு தன் காதலிய திருப்பி தரச் சொல்லி இசையாலேயே மன்றாடுகிறான் ஆர்ஃபியஸ். அவன் இசையில உருகிய ஹாடிஸ் சம்மதிக்கிறான். ஆனா 3 கடுமையான விதிகள் கொண்ட ஒரு ஒப்பந்தத்தோட தான். இங்கதான் விஷயமே. எக்காரண கொண்டும் பூமி அடையற வரைக்கும் ஆர்ஃபியஸ் பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. இதுதான் நிபந்தனை. வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது ஆர்ஃபியஸோட மனசுல அவ உண்மையிலேயே பின்னாடி வராளான்னு ஒரு கொடிய சந்தேகம் வருது. என்ன ஆகுமோன்னு ஒரு பதற்றம் ஏறுது. அவன் உண்மையிலேயே திரும்பி பார்த்துடுவானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு சின்ன சந்தேகம் எதிர்பாராத விதமா அவன் திடீர்னு திரும்பி பார்த்துட்டான். எல்லாம் முடிஞ்சது. அந்த நொடியில யூரிடைஸ் ஒரு ஒழியா செதறி மறையறா. அங்க வார்த்தைகளே இல்லாத ஒரு ஆழமான நிசப்தந்தான். அவன் அசகாயமா கைய நீட்ட அவன் நிழலாகி அவனை விட்டு என்றென்றைக்குமா மறைஞ்சு போயிட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கடைசில ஒரு தனிமையான மலையில அமர்ந்து தன்னோட வாழ்நாள் முழுசும் உலகின் மிகச் சோகமான இசைய ஆர்ஃபியஸ் வாசிக்கிறோம். சரி, இந்த பழமையான சோகக் கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அதுதான் அவசரம் மற்றும் சந்தேகம். இது ரெண்டும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பதான் தரும். நம்ம உயிரா நேசிக்கிற விஷயங்களை நம்மளோட சின்ன சந்தேகங்கள் எப்படி அழிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் நிஜம்.